பைபிளின் முதல் புத்தகத்தில் கேன் மற்றும் ஆபல் என்ற இரண்டு சகோதரர்களைப் பற்றிய கதை உள்ளது. அவர்கள் ஆடம் மற்றும் ஈவாவின் மகன்கள், முதல் மனிதர்கள். பெரிய சகோதரர் கேன் விவசாயியாக இருந்தார். அவர் பயிர்களை வளர்த்தார். இளம் சகோதரர் ஆபல் ஓட்டமாடர்பா இருந்தார். மேம்களை பார்த்தார். ஒரு நாள் கேன் மற்றும் ஆபல் இருவரும் கடவுளுக்கு பரிசுகளை வழங்க முடிவு செய்தனர். ஆபல் தனது மேம்களின் சிறந்த பகுதியை வழங்கினார். கடவுள் அவரது பரிசுடன் மிகவும் திருப்தியடைந்தார். ஆனால் கேன் சில பழங்களை மட்டுமே கொடுத்தார், சிறந்தவற்றை பல்லாமல். கடவுள் அவரது பரிசுடன் அதிமகிழ்ச்சியடைந்தார். கேன் மிகவும் கோபமாகவும் பொறாமையாகவும் ஆனார், ஏனெனில் கடவுளுக்கு ஆபலின் பரிசு மேலானது. கடவுள் கேன் கோபத்தில் இருப்பதை பார்த்து அவரை பேச முயன்றார். கடவுள் கேன் நல்ல செயல்களை செய்தால் அவர் மகிழ்ச்சி அடையும் என்றும், மோசமான செயல்களை செய்தால் மோசமான செயல்கள் அவரை பின்தொடர்ந்து வரும் என்றும் கூறினார். ஆனால் கேன் ஆபலிடம் பொறாமையாக உணர்வதை தடுப்பதற்கு சிக்கினார். ஒரு நாள் அவர்கள் களத்தில் இருந்தபோது கேன் கோபமானார். அவர் ஒரு கல் எடுத்து அதை ஆபலிற்கு எறிந்து விட்டார். அது மிக கடுமையாக தாக்கியது. ஆபல் அதனால் இறந்து விட்டார். கடவுள் கேன் இருந்து ஆபல் எங்கு இருக்கிறான் என்று கேட்டபோது கேன் சொன்னாரு, எனக்கு தெரியாது. என் சகோதரனை எப்போதும் பாதுகாக்க வேண்டியதா? ஆனால் கடவுள் என்ன நடந்ததென்பதை அறிந்தார். கேன் தனது சகோதரனை கொன்றதற்காக வாழ்வின் கடினம் அவரது எதிர்காலத்தில் இருக்கும் என்று கூறினார். அவர் இனி பயிர்களை வளர்க்க முடியாது. அவரை வேறு இடமாக நகர்ந்து வேறு இடத்தில் வாழ வேண்டியிருக்கும். கேன் தனது தண்டனைகள் மிகவும் கடுமையானவை என்று கவலை தெரிவித்தார். மேலும் அவருடைய செயல்களுக்கு மற்றவர்கள் அவனை கொல்வார்கள் என்று அச்சம் கொண்டார். தேவன் பதிலாக கெயின் குறியீட்டை வைத்து அவரை காப்பாற்றினார். அதன் மூலம் அவரை கண்டுபிடித்த யாரும் தீங்கு செய்ய முடியாது. கேன் நோட் என்று அழைக்கப்படும் இடத்தில் வாழ்வதற்காக தனது குடும்பத்திடமிருந்து தொலைவில் கிளம்பினார். அவர் தனது சகோதரருக்கு செய்த மோசமாகிய காரியத்தால் அவர் விட்டு செல்ல வேண்டியிருந்தது. கெயின் மற்றும் ஆபெலின் கதை நமக்கு நிறைய கற்றுப்போகிறது. எதிர்மறை உணர்வுகளும் கோபமும் காயமான செயல்களுக்கு வழிவகுப்பதை இது காட்டுகிறது. நாம் சிறந்த முயற்சி செய்யும் மற்றும் பிறருக்காக மகிழ வேண்டும். மாசான உணர்வுகளை மேலோங்கவிடக் கூடாது. இந்த கதையில் மக்கள் மோசமான செயல்களை செய்தாலும் தேவன் அவர்களை பாதுகாக்க விரும்புகிறார்.